Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்திற்கு நிதி தர முடியாது, திமுகவினர் அநாகரிகமானவர்கள் என கூறியது முதல் 100 முறை வேண்டுமானாலும் நான் மன்னிப்பு கேட்க தயார், கனிமொழி என் சகோதரி என சர்ச்சைகளுக்கும் திடீர் பல்ட்டிகளுக்கும் பஞ்சமில்லாதவர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் இந்த தர்மேந்திர பிரதான் யார்? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் திராவிட இயக்கம் எழுச்சி பெற்று ஆட்சி அரியணையில் அமர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு முதல்வராக கலைஞர் பொறுப்பேற்ற ஆண்டில் ஒடிசா மாநிலத்தின் கருப்பு வைர நகரம் என அழைக்கப்படும் தால்ச்சரில் பிறந்தவர் தர்மேந்திர பிரதான். இவரது தந்தை தேவேந்திர பிரதான் வாஜ்பாய் அரசில் இணையமைச்சராக இருந்தவர். ஒடிசா மாநில பாஜக தலைவர், தேசிய பாஜக துணைத் தலைவர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அலங்கரித்தவர். இவரது மகன் எனும் அடையாளத்துடன் கல்லூரிக்குள் நுழைந்த தர்மேந்திர பிரதான் RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான ABVPயின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ABVPயின் தேசிய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். 2000 ஆண்டில் தனது சொந்த தொகுதியான ஒடிசாவின் பல்லஹாரா தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதுதான் பிரதான் தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்தார். 2004இல் தியோகர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அவரது தந்தை தேவேந்திர பிரதானின் செல்வாக்கு பெற்ற தொகுதி எனும் நிலையில் அவரை ஒதுங்கியிருக்க சொல்லும்படி செய்துவிட்டு அவரது அரசியலையே காலி செய்தவர் இவர் எனும் விமர்சனங்கள் இன்றளவும் உள்ளது. ஆனாலும் இந்த தேர்தல் பிரதானின் அரசியல் வாழ்வில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதுவரை ஒடிசா மாநில முகமாக அறியப்பட்ட தர்மேந்திர பிரதான் இந்த 2004 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு டெல்லிக்கு அறிமுகமானார். அதன் மூலம் தலைமைக்கு நெருக்கமானவராக தன்னை வடிவமைத்துக் கொண்டார். ஆனாலும் பிரதானுக்கு அவரது தந்தை விட்டுக் கொடுத்ததை போல ஒடிசா பாஜகவினர் விட்டுத்தரவில்லை. அவரது அதிவேக வளர்ச்சியை கண்டு பதறிப்போன பாஜகவினர் அவரை காலி செய்ய முடிவெடுத்தனர். விளைவு, அடுத்து நடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் டெல்லியுடன் அவர் ஏற்படுத்தி கொண்ட நட்பு அவரை கைவிடவில்லை. மீண்டும் கட்சி பணிகளை துரித கதிகள் மேற்கொண்ட பிரதானுக்கு 2010இல் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு தேடி வந்தது. இலவச இணைப்பாக 2012இல் பீகாரில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு மத்திய பிரதேசத்தில் இருந்து 2ஆம் முறையாக ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்பட்டார். 2014க்கு பிறகு அமித்ஷாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட பிரதான் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார். அந்த வகையில் முதன்முறையாக பிரதமரான மோடி அமைச்சரவையில் இணை அமைச்சர் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் பிரதான். வெறுமனே அமித்ஷாவுடனான நெருக்கம் மட்டுமே தனது அரசியலுக்கு போதாது என முடிவெடுத்த பிரதான் கட்சிக்கு தாராளமாக நிதி கொடுக்கும் முக்கிய புள்ளிகளில் தன்னை ஒருவராக நிலைநிறுத்திக் கொண்டார். அமித்ஷாவிடம் காட்டிய விசுவாசம் மற்றும் நிதி ஆதாரம் ஆகிய இந்த இரண்டும் இன்று வரை பிரதானுக்கு கை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. (2017) கேபினெட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார். மேலும் திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டது. அமித்ஷாவிடம் நெருங்கியவர் மோடியின் மனதில் இடம் பிடிக்க காத்து கொண்டிருந்தார். அதற்காகவே வந்தது போல இருந்தது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம்.
வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்கும் திட்டமான இதை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக மோடியால் மனதார பாராட்டப்பட்டவர் பிரதான். மோடியின் மனதில் இதனால் நீங்காத இடம் பிரதானுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. RSS கொள்கைகளில் தீவிர பிடிமானம் கொண்ட பிரதான் ஒடிஷாவில் 22 வருட ஆண்டுகளுக்கும் மேலான பிஜு ஜனதா தள ஆட்சியை முடித்து வைத்ததின் சூத்திரதாரி என அறியப்படுகிறார். இதனால் பிரதானுக்கு டெல்லியிலும் நாக்பூரிலும் செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியது. இவர் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கும் போதுதான் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முதலில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என பேசி வந்த மத்திய அரசு பின்னர் ஒப்புக்கொண்டது. அப்போது இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதானே பேசி ஒப்புதல் வாக்குமூலமும் அளித்திருந்தார். இப்போது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழக எம்பிகள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் சிக்கிக்கொண்ட பிரதான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றும் கனிமொழி எனது சகோதரி என்றும் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க நான் தயார் என்றும் கூறி வருகிறார். தமிழகத்தின் பொது எதிரியாக பிரதான் தற்போது மாறியுள்ளதாக அவரை விமர்சிப்பவர்கள் கருத்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.